सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदये। हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவனியத்தில் எல்லாருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ராமநவமி கொண்டாடி இருப்பீங்க, ராமநாமா சொல்லியிருப்பீங்க கண்டிப்பா. அதை விட தாரக மந்திரம், அதை விட மகா மந்திரம், அதை விட உயர்ந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாது இல்லையா? ராமநாமத்துக்கு நிகர் வேற எந்த மந்திரமும் கிடையாது உலகத்துல. தாரகம் மந்திரம் அது. சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடிய மந்திரம் அது. ராமநாமாவை ஒருத்தர் பிடிச்சுட்டாங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. நீ எந்த சாஸ்திரங்களும் படிக்க வேண்டியதில்லை. ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? ராமநாமம் ஒரு வேதமே, ராகத்தாளத்தோட கீதம், ஏதோ ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது பாட்டு. அது போல ராமநாமே ஒரு வேதம். வேத அத்தியனம் பண்றதுடைய பலன் எல்லாமே ராமன் நாமா சொல்றதுல கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி ராமா. ஆனா ராமன் நாமா தூங்குறவங்களை எழுப்பிடும். நம்ம தமோ குணத்துல இருந்தா நம்மள ரஜோ குணத்துக்கு மேல எழுப்பி அதுக்கப்புறம் சாத்விக குணத்துக்கு கொண்டு வந்துடும். நம்மளை சிந்திக்க வச்சிடும். அறியாமையில எவ்வளவு நாளா இருந்தோம் இல்லையா? அந்த அறியாமையை போக்கிட்டோம் உனக்குள்ள. எவ்வளவு நாள் என்ன முட்டாள்தனத்தை செய்திருந்தாயோ அந்த முட்டாள்தனத்தை ஒரு க்ஷணத்துல போய்கிட்டோம். நம்ம அறியாமலே சில முட்டாள்தனங்களை நம்ம செய்திருப்போம். அதெல்லாம் இந்த ராமநாமா சொல்ல 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 என்ன ஆகும்னா தெளிவு கிடைக்கும். மைண்டு தெளிவு கிடைக்கும், யோசிக்கிற புத்தி கிடைக்கும். அப்ப நம்ம பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்லாம் செய்துட்டு காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கமே, பிரயோஜனமான விஷயங்களை செய்ய நம்ம தவறிட்டோமே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது ராமநாமா. இதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நம்மளை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாருடன் நம்ம தொடர்பு கொள்ளணும், யாருடன் தொடர்பு கொள்ளக்கூடாது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு ராமநாமமே குருவா இருந்து நமக்கு உபதேசிக்கும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படின்னா, ராமான்னு ஒரு 2 எழுத்து தானே, 2 அக்ஷரம் தானே. அது என்ன அப்படி பண்ணிடும்னு, அது சாதாரண அக்ஷரம் நம்ம நினைச்சிடறோம். கிடையாது. அது பகவான். நாமா வேற இல்லை, நாமி வேற இல்லை. சொல்ல போனா நாமியை விட நாமத்துக்கு தான் பவர் அதிகம் சொல்லுவாங்க. ஏன்னா நாமி மந்திரமூர்த்தியும் அமூர்த்திகம். பாகவதத்துல ஒரு வார்த்தை வருது, மந்திரமூர்த்தியும் அமூர்த்திகம். மந்திரமூர்த்தி தவிர வேற மூர்த்தி இல்லை பகவான். மந்திரஸ்வரூபமா தான் பகவான் இருக்கானா. அப்ப பகவான் ராம மந்திரம், அந்த ராமநாம மந்திரத்தை நம்ம ஜெபிக்கும் போது அந்த மந்திர வடிவத்துல நம்ம கூட பகவான் பேசுவான். ஏன்னா இது ஜீவன் உள்ளது, இது உயிரோட்டமுடைய நாமா இது. சும்மா ஆனா வீண் விஷயங்களை பேசுறதுனால காலவெறியமாவது. அது ஜடமான விஷயங்களை பேசுறதுனால, தேகத்தை பத்தி, கேகத்தை பத்தி, கேகம்னா இல்லறங்களை பத்தி பேசுறது, தேகத்தை பத்தி பேசுறது, உடம்பை பத்தி, ஜடமான விஷயங்களை பேசுறதுல பிரயோஜனம் இல்லை, காலவரையும் தான். ஆனா இதுல ஒரு நாமா சொல்லிட்டாலும்
அவ்வளவு பிரயோஜனம் உடையது அப்படின்னு மகான்கள்லாம் கர்ஜிக்கிறாங்க. ஏன்னா இது கால விரயம் இல்லை, இதுதான் பிரயோஜனமானது. அப்போ இது ஒரு நாமா சொன்னா கூட அந்த ஒரு க்ஷண காலம் அது பிரயோஜனமானதாக மாறிவிடுகிறது அல்லவா? அப்ப ராமநாமத்தை நம்ம கர்ஜிக்கலாம். பெரிய பெரிய நாமாக்கள்லாம் இருக்கு, நம்மளால அதெல்லாம் சொல்ல முடியல. ஈஸியா இருக்கு ராமான்னு சொல்றதுல, ஆனா பலனும் பெருசா இருக்கு. சொல்ற நாமா சின்னதா, அதான் சொல்றேன், மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ராமநாமம். மூர்த்தி சிறுசா இருக்குது, ஆனா கீர்த்தி பெருசா இருக்கு. இது சில பேர் ராமரை நாமம் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராமன் தான் ராமநாமமா நமக்கு வந்திருக்கான் நம்ம நாக்குல பகவான். அதனால அவருடைய குணங்கள் அந்த ராம நாமத்தினால ஜெபிக்க ஜெபிக்க கீர்த்தனம் பாட அந்த ராமருடைய குணங்களை தியானம் பண்ணணும்னா தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறதுல இருந்து நாம தவிர்த்துடலாம். நீங்க ராமனை தள்ளிட்டு ராம நாம மட்டும் ஜெபிக்கலாம், கீர்த்தனை பண்ணலாம். ஆனா சிந்தனைகள் வேற எங்கேயோ பறக்குமே. அப்போ அசுத்தமான விஷயங்கள்லாம் தியானம் பண்ணவே, தவறான விஷயங்கள் தியானம் பண்ணா நம்ம சொல்ற நாமத்துக்கு இடையூறு ஏற்படும். ஒரு நாள் சொல்லுவேன், 2 நாள் சொல்லுவேன். அது தொடர்ச்சியா சொல்லணும்னா ராம குணங்கள்ல ரமிச்சுன்னு சொல்லி பாருங்க, நீங்க அது கண்டினியூட்டி ஆகும். பகவானத்துல பக்தியும் உண்டாகும், நாமா சொல்ற தபசும் நமக்குள்ள கூடும். நாமா சொல்றதுனால உள்ள தபசும் நமக்குள்ள அதிகரிக்கும். மகான்கள் என்ன சொன்னாங்களோ அதை மாத்தாம நம்ம செய்தாவே போதுமானது. அதை மாத்தி கீத்தி வேற மாதிரிலாம் பண்ணோம்னா தான் நம்ம பாதிக்கப்படுறதுக்கு காரணமே. ராமர் தான் ராமநாமா வசிஷ்டர் வச்சார். அவர் பேர் என்ன? அவரு அதுக்கு இவ்வளோனா ஜபதாம் வரிஷ்டா, ஜெபிப்பவர்கள் சிறந்தவராகிய வசிஷ்டர் ஏன் அவருக்கு போய் ராமர்னு பேர் வைக்கணும்? அந்த ராம நாமத்துக்குரிய பரம்பொருள் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுதானே வச்சாரு. குழந்தையிலே அவர் ராவண வதம் பண்ணதை பார்த்தாரா, கும்பகர்ண வதம் பண்ணதை பார்த்தாரா, இல்லை சேதுபந்தனம் பண்ணதை பார்த்தாரா, இல்லை சிவதனுசு முறிச்சதை பார்த்தாரா, அகலே சாப மோஷனம் பண்ணதை பார்த்தாரா வசிஷ்டர்? எதுவுமே பார்க்கலையே. ஆனா அவரு நாமா சொல்றதுனாலே அந்த திவ்ய புருஷன் இவர் தான் அப்படின்னு வசிஷ்டருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால்தான் அவருக்கு அந்த பேர் வச்சாரு. ரொம்ப சந்தோஷமா வச்சாரு அந்த பேரை, திருப்திகரமா. லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனா அப்படின்னு பேர் வைக்கிறார் லக்ஷ்மணருக்கு. ஏன்னா கைங்கரியம் என்ற மகாலட்சுமியை பெற்றவர் லக்ஷ்மண சுவாமி. பரதன்னா பாரத்தை, அந்த ராஜ்ய பாரத்தை 14 வருஷம் சுமந்தான் இல்லையா? அதனால்தான் அவனுக்கு பரதன்னு பேர் வைக்கிறார். சத்ருகுணன் நித்திய சத்ருகுணம். சத்ருகுணன்னா நித்திய சத்ருகுணம். நித்திய சத்ருக்களாகிய காமக்ரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற சத்ருக்களை ஜெயித்தவர் என்பதனால் அவருக்கு சத்ருகுணன்னு பேர் வச்சார். எப்பொழுதும் அவருக்கு அந்த லோகம் இல்லை, நீ பெரிய ஆளா நான் பெரிய, அப்படி கிடையாது. பரதன் அண்ணாவுக்கு தான் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு தம்பி இல்லை, ஒரு சேவகன். லக்ஷ்மண சுவாமி எப்படி ராமச்சந்திர மூத்த இடத்தில் தன்னை தாசனாக கைங்கரியம் செய்தாரோ அதே போலதான் சத்ருகுணனும் சேவை செய்தான். அப்போ அவர்கள் என்னன்னா எப்படின்னா அப்படியேப்பட்ட இந்த அகங்காரம் போராமை போன்ற சத்ருக்களை ஜெயித்தவர்கள் அவர்கள். அதனால்தான் சத்ருகுணன் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்ப எல்லாம் காரணத்தோடு தான் வசிஷ்டர் பேர் வச்சிருக்காரு. பகவானே 4 ரூபங்கள்ல அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும். அவனுடைய நாமத்தை சொல்றதுனாலே அந்த ராவண சம்மாரம் கும்பகர்ண சம்மாரம் நீ பண்ணிடுவ. அந்த ரஜோகுணம் தமோ குணம் உனக்குள்ள அழிஞ்சிடும். உனக்குள்ள விபீஷண பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி உனக்குள்ள சாத்வீக குணமானது உனக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணப்படும். விபீஷணது சாத்வீக குணம். நமக்குள்ள சாத்வீகமான தன்மையில நாம நிலைச்சிருப்போம். ஆனா சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் கூட சும்மா 1 நாமா 2 நாமா சொல்லக்கூடாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து ராமநாமா சொன்னா சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் கூட அந்த சுறுசுறுப்பு உடம்புல இருந்து எங்க கரண்ட் பாஸ் ஆகுமே தெரியாது. அப்படி துள்ளி குதிச்சுட்டு நாம அப்படி உடம்புல ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம் ஏற்படும் ராமநாமா சொல்லும் பொழுது. நமக்குள்ள இருக்கிற திசுக்கள்லாம் நல்லா புத்துணர்ச்சி பெறும்.
நம்ம உடம்புல உள்ள திசுக்கள்லாம் புத்துணர்ச்சி பெறும். ராமநாமம் சொல்ல 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 மூளை திசுக்கள்லாம் நல்லா வேலை செய்யும். ஞாபக சக்தி பெருகும். ராமநாமம் சொன்னா ஞாபக சக்தி அதிகமா பெருகும். ஆனா தேவையில்லாத விஷயம், சில விஷயங்கள்ல நம்ம பிடிவாதமா இருப்போம் இல்லையா, அந்த பிடிவாதத்தை, இது தேவையில்லாத விஷயம், இதுக்கு ஏன் பிடிவாதம் பண்ற அப்படின்னு நம்ம மனசை டக்குன்னு தட்டி அந்த பக்கம் திருப்பி வேற பக்கம் போக செய்யும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடாத நம்மளை அங்கிருந்து தப்பிக்க வச்சிடும். எங்கேயாவது பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டா இந்த ராமநாமம் நீ சொல்ற இல்லையா, அது ஒன்று அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தப்பிக்க வச்சிடும். எங்கேயாவது சண்டை போட்டுன்னு இருப்பேன், சண்டை போட்டு இருக்கும்போது அவர்களும் அடங்க மாட்டாங்க, நாமளும் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்போம், தேவையில்லாத பேச்சு வளரும். அப்போ அந்த இடத்துல இது முட்டாள்தனம் அவங்க தான் பண்றாங்கன்னா நீயே முட்டாள்தனம் பண்ணாத, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாத, பேசாத, சண்டை போடாத அப்படின்னு ஒன்று தட்டி அந்த இடத்துல இருந்து, அந்த சிக்கல்ல இருந்து ஒன்று வெளிவச்சிடும். புரியுதா? அந்த பிரச்சனையிலிருந்து ஒன்று வெளிவச்சிடும். நீ டக்குனு நீ பாட்டுக்கு சைலண்டா வந்துடுவேன். அந்த ஞானத்தை சமயத்துல ஞானத்தை கொடுக்கும் இந்த ராமநாமம். நான் சொல்றது ஒன்னொன்னும் சத்தியம், இது பொய் கிடையாது. என் அனுபவத்தோட சொல்றேன். இது இன்னைக்கு நேற்று பார்க்கல. இந்த ராமநாமத்துடைய மகிமை எவ்வளோ காலமா பார்த்துன்னு இருக்கோம். ஆனா ராமநாமா சாதாரண விஷயம் இல்லை, நல்ல சிந்திக்க வைக்கும், தேவையில்லாத தவிர்க்கும், தேவையானதை உன்னை விட்டு போகாதபடி தக்க வைக்கும். தேவையானது தவிர்த்துடும், உடனே பட்டுன்னு தேவையானதை உன்னை விட்டு போகாதபடி தக்க வச்சுக்கும். அது ராமநாமம் கண்டிப்பா செய்யும். என்ன இது ராமநாம ஒன்றை வச்சு இவ்வளவு பேசுறேன்னா, அதை விட உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதுதானே எங்கேயுமே வியாபிச்சிருக்குது. அதுன்னு பரபிரம்ம சொல்லுவோம். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமகன்னு சொல்றவன். ராமர் வேற இல்ல, ராமநாமம் வேற இல்லை. அது முதல் புரிஞ்சுக்கணும். ராமரை விட்டு ராமர் தனியா பிரிக்கிறது, சூரியனை விட்டு சூரிய கிரணங்கள் தனியா பிரிக்கிற மாதிரி. சக்தியை விட்டு சக்திமான் பிரிஞ்சிருக்க மாட்டார். ராமருக்கு எந்த சாமர்த்தியம் இருக்கோ அது ராமநாமத்துக்கும் இருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால ராமர் வேற இல்ல, ஆனா ராமநாமம் ஏன் வசத்தின்னா, ராமர் நம்ம கூட இல்லை, நம்ம படத்துல தான் பார்க்குறோம். அவர் நம்மளுக்கு பேசுறோம். ஆனா ராமநாமம் நம்ம வாக்குல பேசுறோம், ராமநாமத்தை சொல்றோம். அப்போ மச்சந்தா தேவ சரஸ்வதி அப்படின்ற மாதிரி நம்ம நாக்குல பிரம்மதேவர் அந்த ராமாயணத்தை அந்த மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம் அப்படின்னு வால்மீகி வாக்குல மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமகா ஃபுல்லாவே சொல்லிட்டோம் அந்த ஸ்லோகத்தை. மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமகா சாஸ்வதி சமா எத்கௌஞ்ச மிதனா தேகம் அவதிகி காமமோகிதம். காமத்தில் மோகமடைந்த ராவணனை கொன்றதுனால நீ நீண்ட சீனிவாசா நீ நீண்ட புகழை அடைவாயாக அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு மங்களாசாசன கருத்து. மா நிஷாதன்னா ஒரு வேடுவனே, நீ 2 மதுரமாக கூடிக்கொண்டிருக்கிற அன்றில் பட்சிகளை ஒன்றை கொன்றதனால் நீ நீண்ட காலம் வாழ மாட்டாய் அப்படின்னு சபிக்கிற ஸ்லோகம் தான். ஆனா பாட்டு பாடியா சபிப்பாங்க. அது ஸ்லோகம் பவது நான் அங்கேதா அப்படின்றார். அது ஸ்லோகமாகவே இருக்க கிடையாது, வேறு விதமாக ஆக வேண்டாம். மச்சந்தா தேவி சரஸ்வதி, உன் நாக்குல சரஸ்வதியை உட்கார வச்சு நான் தான் அப்படின்னு பிரம்மதேவர சொல்றாரு. அப்ப மாநிஷாத பிரதிஷ்டம்னா அழகா தந்திரி லயங்களுக்கு ஒத்து பாடக்கூடியதாக இருக்கிறது. 4 பாதங்கள் சரியாக பொருந்திருக்கிறது. இதை முதலடியாக அது மொத்தம் இதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்லோகங்கள்லாம் செய்யறார். அப்ப இதை வச்சே நாம 24,000 ஸ்லோகங்களும் செய்யலாம்னு சொல்லி ராமாயண காவியத்தை எழுதுகிறார் வால்மீகி மகரிஷி. ஆனா இதுதான் அவருக்கு ஐடியலா இருந்தது இந்த ஸ்லோகம். ஆனா முதல் ஸ்லோகம்னால தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம்பரம் நாரதம் பரிவபிச்ச வால்மீகி மணிபுங்கமம். இதான் அது ராமருடைய சங்கல்பம். எதை உட்கார வைக்கணும், தபஸை முதல்ல உட்கார வைக்கிறாரு. அதுதான் தபசு தான் தனம். எப்ப ஸ்ரீயப்பதின்னு சொல்லுவேன் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்ரீயை முதல்ல, அதுக்குள்ள மகான்களுக்குள்ள ஸ்ரீ வால்மீகியுடைய ஸ்ரீ என்னன்னா தபஸ். அந்த தபஸ் என்ற தனத்தை முதல்ல வைக்கிறார், அந்த ஸ்ரீயை முதல்ல வைக்கிறார். அப்ப ஸ்ரீனிவாசன் அப்படின்னு தபஸ் சுவாத்தியாய நிரதம். சுவாத்தியாயன வேதத்துல நிஷ்டையாக இருப்பவர் நாரதர் அப்படின்னு சொல்றவர். என்னை பொறுத்த என்னன்னா வேதசிய உபபிரமணார்த்தாய, வேதத்தினுடைய வியாக்கியானம் தான் அது ராமாயணமா வந்திருக்கு. அழகா ராமாயணமா படிச்சுட்டு போயிடலாம். வேதத்தை விட ஈஸியா பக்தி வருதுன்னா ராமாயணத்துல தான் பக்தி வரும். இப்ப நான் எதை சொல்ல வந்தேன், ராமநாமத்தை. என்னை பொறுத்த ராமருடைய பெருமையே
ராமநாமத்துடைய பெருமை தான். ராமருடைய பெருமையே ராமநாமத்துடைய பெருமை தான். அந்த குணங்கள் நமக்கு வருமானு கேட்டு ராமநாமா சொன்னா ராமருடைய குணங்கள் நமக்குள்ள பிரகாசிக்கும். பூர்வ பாஷை, மதுர பாஷை, ஸ்மித பாஷை, எல்லா பாஷையும் வரும் நமக்குள்ள அந்த தன்மையான பேச்சுக்கள்லாம் நமக்குள்ள வரும். சாந்தம், அடக்கம், பொறுமை, கருணை எல்லாமே வந்துடும். ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாமே நமக்குள்ள பிரகாசிக்கும். அது ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாம 2 நாமா சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது நாமா சொல்லணும் ராமநாமத்தை. ஃபர்ஸ்ட் வந்துன்னா போர் அடிக்கும். ஆனா ராமநாமத்தை நல்லா கர்ஜிச்சு சொல்லணும்னா அதுக்கப்புறம் நீ வேற நாமத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். அதை டேஸ்ட் பண்ணாதனால்தான் மற்றதெல்லாம் நமக்கு சுவைக்குது. எந்த ருச்சிரா ராமநாமனை ஏபி ருச்சிரா ராமநாமன் சொல்றாரு தியாகராஜ சுவாமிகள். அது சத்தியமான வார்த்தை. நீ அதை ருச்சி கண்டுட்டேன்னா ராமநாமத்துல அப்புறம் வேற நாமத்தை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. வேற நாமம் வேணாம், வேற தெய்வம் வேணாம், எனக்கு ராமநாமமே போதும் அப்படின்னு நின்றுடுவீங்க. சில பேர் அடிக்கடி மாறுறாங்க இல்லையா, வேற தெய்வங்கள், வேற நாமங்கள், வேற ஒரு இது போல என்னென்னவோ செய்யறாங்க. அவர்கள் ஒரு நிலையில்லாத ஒரு புத்தியுடையவர்களாக பகுஷாகா அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சொல்றாரு இல்லையா, பல கிளைகள் உடையவர்களாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எதுலையும் ஒரு ஸ்திரமா இல்லைன்னா எதுலையும் ஒரு ஆழ்ந்து போய் பார்த்தோம்னா அது டேஸ்ட் பண்ணிடலாம். எதில் போனாலும் அதில் ஆழ்ந்து போனால் அதில் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை விட மாட்டோம். அது மாதிரி ராமநாமா சும்மா நல்லதுன்னு சொல்றாங்க அதனால நான் சொன்னேன், அப்படி கிடையாது. நீ அது கொஞ்ச நேரம் ஜெபிச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டேஸ்ட் பண்ணு. ஒரு 4 நாள் 2 மணி நேரம் நாமா சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற எங்கேயாவது போ. உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய். ஆனா அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா ராமநாமா ஃபர்ஸ்ட் நீங்க படிப்பீங்க, அப்புறமா ராமநாமா உங்களை படிச்சுக்கும். அது உங்களை விடாது, உங்களுக்குள்ள அந்த டேஸ்ட்டை உண்டு பண்ணிட்டோம். அதனுடைய வேல்யூஷன் அந்த 2 மணி நேரம் நீங்க சொல்ற ராமநாமா அது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க மனசுலயும் உடல்லையும் நீங்க உணர்வீங்க. உடல்லையும் ஒரு தெம்பு கிடைக்கும், மனசுலயும் உங்களுக்குள்ள அந்த புத்துணர்ச்சியை நீங்க உணர்வீங்க. இதெல்லாம் ஒன்னொன்னு சத்தியம். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, காரிய வியவஸ்திதோ, காரிய அகாரிய வியவஸ்திதோ, செய்யத்தக்கது எது செய்யத்தகாது எது என்ற யோசனைகள் நமக்குள்ள வரும். ஆனா நாம சொல்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, நாம சொல்றதும் பெரிய கரெக்டு. நாம சொல்ற பெரிய விஷயம். நாம சொல்றது மட்டும் போதாது, பகவானுடைய குணங்களை, ராமருடைய குணங்களையும் நாம் அனுபவிக்கணும். அப்பதான் நாம மனசு சிதறடியாது. இல்லைன்னா ராமநாம வாயில ராமநாம சொல்லிட்டே இருப்போம், நம்ம பார்த்தா சிந்தனை பார்த்தா வேற எங்கேயோ அலைப்பாய்ஞ்சுன்னு இருக்கும். பௌதிக விஷயங்களை களங்கமாயிடும். அப்போ ஓட்டக்குடத்துல தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு பக்கம் தண்ணி ஊத்திகிட்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் ஒழுகின்றே இருக்கு. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஸ்பஷ்டமா சொல்றேன், என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நீ நாம சொல்லி என்ன பிரயோஜனம்? சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ பார்க்குது இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல வரல, அது பலன் உண்டு. ஏன்னா தோணு பகவான் நாம சொன்னாலும் பலன் உண்டு. அது எதுக்குன்னா ஆரம்ப நிலையில சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக ஏனா தலைன்னே சொல்லிருப்பீங்களா? ஏனா தலைமே சொல்லிடலாமா? சொல்லுங்க. நம்ம அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க பகவானை நினைக்க வேணாம், பகவத் குணங்களை நினைக்க வேணாம், அந்த ராமான்ற அக்ஷரத்தையாவது தியானம் பண்ணலாம் இல்லையா? ராமா அந்த 2 அக்ஷரத்தையாவது தியானம் பண்ணலாம் இல்லையா? சிந்தனை சித்திரடையாது இல்லையா? அதுதான் முக்கியம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்த்தாதான் நாம, அதாவது நம்ம பாகவதம் பாராயணம் பண்றோம். அதை நடுவில் நான் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா இந்த ராமநவமிக்காக ராமநாமா சொல்லலாம் அப்படின்றதுனால, ராமநவமிக்கு ராமநாமா சொல்லன்றதுனால கொஞ்சம் பாராயணத்தை நாம தள்ளி போட்டோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் படிக்க போறோம், பகவான் எப்போனாலும் பாராயணம் பண்ணலாம். அதனால சரி ஓகே. ஆனால் ராமநவமி வருது இல்லையா, அதனால ராமநாமா சொல்றதுக்காக நாம 1 நாள் 2 நாள் தள்ளி போட்டோம்.
பாகவதம் படிக்கிறது. அப்போ கூட இப்போ நாலு நாள் பாராயணம் பூர்த்தி பண்ணியாச்சு. 4 நாள் பாராயணம் பூர்த்தி பண்ணியாச்சு. அப்படி இருந்தால் கூட இன்றைக்கும் கொஞ்சம் படிச்சு போட்டாச்சு. இப்போ 5, 6, 7 இன்னும் ஒரு 3 நாள் பாராயணம் இருக்குது, அவ்வளோதான். அது பகவான் படிக்க வச்சிடும். ஆனால் உங்களால் பாகவதம் படிக்க முடியல, அதுக்கு சம்ஸ்கிருத ஞானம் வேணும். ராமாயணம் பாராயணம் பண்ண முடியல, சம்ஸ்கிருத ஞானம் வேணும். இல்லை தமிழ்லேயே போட்டிருக்கு கதை, அதையாவது படிக்கலாம். இல்லை சரி, உங்களால் ராமருடைய குணங்களை தியானம் அதாவது ராமருடைய குணங்களை தியானம் பண்ணுறது எதுக்காகனா, பகவானத்தில் மனசு லயிச்சுன்னா சந்தோஷமும் கிடைக்கும், பக்தியும் உண்டாகும், ராமநாமத்தினால் தபசும் கூடும், ரெண்டுமே சாத்தியமாகும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இல்லை வேண்டாம், எனக்கு பகவான் நாமமே போதும் அப்படின்னா தாராளமாக நாமா சொல்லலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் கதை தெரியணும், ராமாயண கதை தெரியணும். ராமாயண கதை ஈஸி, எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ராமாயண கதை ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆமாம், பாகவதத்துலேயே அது நிறைய கலைக்கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதுவாது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நிறைய நுணுக்கங்கள் தெரியணும். மேலோட்டமாக பாகவதம் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. பாகவதமும் பிரகலாத் சரித்திரம் தெரியாதா, துருவ சரித்திரம் தெரியாதா, கிருஷ்ணலீகள் தெரியாதா, தெரிஞ்சுக்கலாம். ராம அவதாரம் இன்னும் ஈஸி. அதுக்காக சொல்கிறேன், ராமனுடைய கதை ரொம்ப ஈஸி. யார் வேணா தரும் அதை படித்து கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை தியானம் பண்ணலாமே. முடியல, ஏன்னா மனசு வெளிப்புறமா தான் அலைப்பாயுது. அப்போ ஒன்று செய், நீ எதையும் தியானம் பண்ணவே வேணாம். மனசை நல்லா அது ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து உலகம் முழுத்த சுத்தவிய மனசு அது பாடு உலகட்டும். ஆனால் நீ வாக்களவுலையாவது ராமநாமா சொல்லிட்டே வா. அது என்ன பண்ணும், ஒரு நாள் உன்னை பக்தியில் உட்கார வச்சிடும். அதுதான் சொல்றேன், எதா தத்விஷயா மதிகி. பகவானுக்கு உன்னிடத்துல புத்தி ஏற்படும், நீ பகவானிடத்துல புத்தி ஏற்படல, ஆனா நீ நாம வியாகரணம், அந்த நாமத்தை நீ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா பகவானிடத்துல உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு உண்டாயிடுமா. அதான் எதா தத்விஷயா மதிகி, அவன் விஷயத்துல பகவான் பொறுப்பாளி ஆயிடறானா. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பக்குவப்படுத்திடுறான். என்னது, உன் மனசு அலைப்பாயுதில்ல, அதை ஒரு இடத்துல கொண்டு வந்துடுவான். நாம நல்ல குருவை கொடுக்கும், நாம நல்ல சத்சங்கத்தை கொடுக்கும், நாம சிறந்த பக்தியை கொடுக்கும், நாம சிறந்த ஞானத்தை கொடுக்கும், நாம சிறந்த தபசை உண்டாகும், நாம எல்லா பலன்களையும் கொடுத்துரும். தபஸ் பலன், யோக பலன், வேத அத்தியன பலன், தீர்த்த யாத்திரை போற பலன், எல்லா பலன்களையும் நாம கொடுத்துரும். உட்கார்ந்த இடத்துல நான் இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிரே அப்படின்னு மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜி அவருடைய படம் எதிர தான் இருக்கு. அவரை பார்த்துன்னே ஆனந்தமா இருக்கு. அவர் தான் அந்த மகாத்மா தான் சொல்லியிருக்காரு. அதான் மகாராஜ ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜி அவர் தான் சொல்லியிருக்காரு, இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிரே, கீர்த்தனம் பாடிரே. ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ரமா, ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ராமா, ராம ராம ரமா ராமா. நம்ம இந்த ராமநாமம் ஜெபிக்கிறதா, ராமநாமத்திலேயே அந்த கீர்த்தனை பாடியாச்சு. அப்போ ராமநாமத்துடைய பெருமையை அவர் நிறைய சொல்லியிருக்காரு. குருஜி மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி நிறைய ராமநாமம் மகிமைகளை அப்படியே பார்த்தா போட்டிருக்காரு. நீங்க யூடியூப்ல போனா தெரியும். ராமநாமத்திற்குள்ள எல்லா நாமமும் அடக்கணும், அவரே தான் சொல்லியிருக்காரு. ராமநாமத்துக்குள்ள எல்லா நாமும் அடக்கும். ராமநாமத்துடைய பெருமை, ராமநாம மகிமை எவ்வளவு சொல்றாரு. அந்த ராமநாமத்தை பத்தி அவ்வளவு சொல்றாரு. சிவன ஸ்மிருதியில கூட ராமநாமத்துடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு, மனுஸ்மிருதியில ராமநாமத்துடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. சிவன ஸ்மிருதி, அதான் சிவன் பிரகாஷ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த லேகியம், அது கூட அந்த சிவன ஸ்மிருதியால சொல்லப்பட்ட முறையில் தான் செய்யப்படுகிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த சிவன ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு ராமநாம மகிமை, மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு ராமநாம மகிமை. எத்தனையோ இடத்துல எங்கெங்கயோ சாஸ்திரங்கள், வைத்திய சாஸ்திரங்கள்லாம், சிவன ஸ்மிருதி போன்ற வைத்திய சாஸ்திரங்கள்லாம் ராமநாமா சொன்னா அது ஒரு வைத்தியம், நோய்கள்லாம் குணமாயிடும். இறந்தவன் பழித்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர். அதான் மிருத சஞ்சீவினி, செத்தவங்களை உயிர் பழிக்க செய்யக்கூடியது ராமநாமா. அப்படின்னும் போது வேற என்ன, இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும். செத்தவங்களையே உயிர் பழிக்க வைக்குதுன்னா
அதை விட இந்த ராமநாமத்தின் மகிமை இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? அது என்ன கொடுக்காது? ராமநாமம் சொல்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைச்சலே இருக்காது. எங்க போனாலும் அவங்களுக்கு எந்த விதத்துலயும் அது அவங்களுக்கு பசிக்கு, அவங்களாம் அந்த காலத்துலாம் பசி எடுக்குதுன்னா ராமநாமம் சொல்லுவாங்களாம், வயிறு நிரம்பிடுமா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு எங்கன்னா இந்த ராமநாமம் சொல்லிட்டு போனா சுந்தரகாண்ட புஸ்தகம் கையில் எடுத்து போனாலே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு ட்ரிபிளிகன் பெரியவா, ஆங்கிலேய பெரியவா சொல்லியிருக்காரு. அது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியும் சொல்லியிருக்காரு. சுந்தரகாண்ட புஸ்தகம் இருந்தாலே எங்கன்னா போனா சின்ன பாக்கெட் புஸ்தகம், சின்னதா கீதா புஸ்தகம் போயிட்டு இருக்காங்க, சான்ஸ்கிரிட்ல சின்னதா போட்டிருக்காங்க, அது எங்கேயாவது பையில வச்சுட்டு போகலாம். சுந்தரகாண்ட புத்தகம், மூலப்புராண புஸ்தகம் இருக்குது சான்ஸ்கிரிட்ல, அதை கூட எங்கன்னா பையில வச்சோம்னா நம்மளுக்கு எங்கன்னா திடீர். ஏன்னா சாப்பாடு தான் முக்கியமானு கேட்பீங்க, ஆனா சமயத்துல பசி எடுக்கும் போது தான் அதோடைய கொடுமை என்னன்னு தெரியும். எங்கேயாவது ரொம்ப தூரத்தளவுக்கு போயிடுவோம், டயர்ட் ஆகிடும், அங்கே பார்த்தா எந்த இடத்துலையும் சாப்பாடு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம சொல்ல பார்க்கலாம். அங்கேருந்து வரணுமே, மயக்கமடைந்து விழுந்துட்டோம்னா பிரச்சனை தவிர விழுந்து போயிட்டா என்ன வருது சொல்ல பார்க்கலாம். அதனால வெளியில போறவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு தேவை இல்லையா, புஷ்டியா தெம்பா வீட்டுக்கு சேரணும் இல்லையா. அதனால எங்க போனாலும் இந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தை கையில எடுத்திருந்தா போற இடத்துல நம்மளுக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாம் மகான்கள் சொன்னதுதான், நான் அப்படியே சொல்றேன். அப்போ அதை விட பெஸ்ட் என்னன்னா ராமநாமம். அது சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துரும். நீ போற இடத்துல உனக்கு அனுகூலமாக்கிடும். அந்த இடத்துலயே உனக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் ராமநாமம். அப்போ ராமநாமா சொல்லும்போது ராமர் நம்ம கூட வரார், கோதண்ட பாண்டியா. ராமர் லக்ஷ்மணர்களும் நம்ம 2 பேரும் 2 பக்கத்துல வராங்க நம்ம கூட. ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பாதுகாவலாக வருகிறார்கள். அப்படி அவங்க வரும்போது நம்ம தீய சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள வரலாமா? ஏன்னா ராமன் லட்சுமணன் பார்த்துருக்காங்க, வாக்குல ராமநாமம் வருது, நம்ம மனசுக்குள்ள தீய சிந்தனைகள் வரக்கூடாது. அப்போ நல்ல சிந்தனைகளோட நம்ம நாம சொல்லணும். அப்போ ஏன்னா ராமலட்சுமணன் கூட வராங்களே, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவரிடத்துல நல்ல விஷயங்களை நாம தியானம் பண்ண முடியும். பகவானே கூட வரும்போது கலிபுருஷன் வருவானா கிட்ட. ராமன் நாம ஜப, அந்த ராமநாமத்தை ஜபிச்சா கலியெல்லாம் ஒரே ஓட்டம் ஓட்டுருவான், அந்த இடத்துல இருக்க மாட்டான். ராமாயணம் பாராயணம், ராமநாம ஜபம் இரண்டுமே தபஸை அதிகரிக்க செய்வது. தபஸ்வாத்தியாயன்னு அர்த்தம். இந்த ராமாயண பாராயணமே தபசு அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி சொல்லியிருக்காரு. எவ்வளோ மகான்கள் சொல்லியிருக்காங்க. ராமாயண பாராயணமே தபசு, பாகவத பாராயணமே தபசு, ராமநாமமே சிறந்த தபசு. அது என்ன ராமநாமத்தோட அவ்வளோ வசதி சிறந்த தபசுன்னு. ஆமா, அதுக்கெல்லாம் நம்ம சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும், எல்லாம் வேணும். ஆனா ராமநாமத்துக்கு எதுவுமே தெரியல. ராமான்னு சொல்றதுக்கு என்ன தப்பா சொன்னா கூட அது மரான்னு சொன்னா கூட பலன் உண்டு. வேற எப்படி சொன்னார் வால்மீகி? ராமராமன்னா சொன்னாரு, மரான்னு தான் சொன்னாரு. அது மரன்னா லோக விஷயங்களை பகவத் விஷயத்த நினை, ஸ்மர, அதுதான் ஸ்மர. பகவத் விஷயத்த, உலக விஷயத்த அந்த மரன்னா நான் ஐயோ நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, நான் இவ்வளவு கொள்ளையடிச்சேனே, கொலை செய்துட்டேன், இவ்வளவு திருட்டு வழிபெல்லாம் பண்ணேன்னு அப்படின்னு கவலைப்பட்டிருந்தார் இல்லையா வால்மீகி மகரிஷி. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா அதெல்லாம் அப்படின்னாரு. அப்போ அது என்ன மரம். சரி, அதுனா அந்த மரா திரும்பி ராமநாமம் ஆகி போச்சு. தப்பா சொன்னா கூட அது சரியாயிடும். ராமநாமா சரி பண்ணிக்கும் தன்னை. நீ தப்பா சொன்னா கூட அது சரி பண்ணிக்கும். அதே சமயத்துல உனக்குள்ள எல்லா பாவங்களையும் நஸ்மரதி, அதை மறந்துடுவான் பகவான். அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா, நூற்றுக்கணக்கான அபராதங்களை பகவானே நினைக்க மாட்டான். அப்ப பகவான் நாம சொல்றவங்களுக்கு மட்டும் அந்த நான் பாவின்ற எண்ணம் வராதான். தௌர்ஷல்யம் அப்படின்ட்டு இது பாகவத்தில் சொல்றாரு இல்லையா, நான் எழுந்த குலத்தில் பிறந்தவன்ற எண்ணம் எனக்குள்ள இருந்து போய்விட்டது அப்படின்னு சூதர் சொல்றாரு. ஏன்னா சவுனகாதி மனுஷனுடைய சத் சங்கத்தினால அவருக்கு அந்த தான் இழி குலத்தவன் அப்படின்ற எண்ணமே போயிடுச்சான். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற இந்த பாகவதத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே, அப்போ நானும்
எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த குருநாதர் சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சூதர் சொல்றாரு. எனக்குள்ள நான் கீழ்பிறவின்னு எனக்குள்ள ஒரு கவலை இருந்தது. என்ன ஒரு தீனனா நினைச்சிருந்தேன். இப்ப பரவாயில்ல, நானும் சபையில வரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைச்சது. எதனால? பாகவதம் இருக்கு அப்படின்ற தைரியத்தினால மகான்களாகிய நீங்கள் எனக்கு உற்சாகம் கொடுக்கறதுனால அப்படின்னு சௌனகாதி மகரிஷிகளை பார்த்து சூதர் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி வால்மீகி மகரிஷி ராம நாமம் சொல்றதுக்கு முன்னாடி தன்னை ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப வருத்தப்பட்டாருன்னா, யாரும் அவர் மனைவியும் அவர் பாவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அவர் அப்பா அம்மாவும் அவருடைய பாவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் யார் என்ன பண்ண, உன் பாவத்தை நீ தான் கழிக்கணும், நீ பண்ண பாவத்துடைய பலனை தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னும் போது பயம் உண்டாகுது இல்லையா? அப்போ என்ன பண்றதுன்னு அப்புறம் தன்னை குறித்து வருத்தப்படுறாரு. அப்போ நாரதர் சொல்றார், நீ அதெல்லாம் சும்மா புலம்பாத, நான் பாவி ஆயிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு புலம்பாத, நீ ராமராமான்னு சொன்ன. ராமராமான்னு சொல்ல வரல அவருக்கு. அதுதான் பாபிகளுக்கு பகவன் நாமா சொல்ல வராது. பாபிகளுக்கு நீ எவ்வளவுதான் தலையால தண்ணி குடிச்சாலும், அப்பா அடே போய்ச்சிக்கிட்டா ராமநாமா சொல்றா, உருப்படுவே. ஏதாவது ஒரு உனக்கு எதுவும் பண்ண முடியல, உனக்கு வேலை வெட்டி இல்லை, பணம் கைகால காசு இல்லை, எதனா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோம். உனக்கு வேலை கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம். உனக்கு பணம் கையில காசு இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோம். உனக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கட்டும், இல்லாட்டி பிரதிகூலமா இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாத, ராமான்னு சொல்லண்டா அப்படி நம்ம தலையால தள்ளி முடிச்சு அப்படி சொன்னா கூட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பாபமானது அந்த நாமாவை சொல்ல விடாதபடி தடுக்கத்தான். ஆமா, வாச்சியமான புருதவி காலபாச வசங்கதா, அந்த காலனுடைய பாசத்துக்கு வசப்பட்டவர்கள், அதாவது மரணத்துக்கு போக வேண்டியவர்களா இருக்கிறதுனால அவர்கள் வாச்சியமான புருதவி சொல்லுன்னு சொன்னா கூட சொல்ல மாட்டாங்களாம் பகவான் நாமத்தை. நான் சொல்ல, கபில வாசுதேவர் சொல்றாரு பாகவதத்துல, வாச்சியமான புருதவி சொல்லுடாப்பா அப்படின்ட்டு நம்ம சொன்னா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ராமான்னு. எதனாலனா காலபாச வசங்கதா, காலுடைய பாசத்துக்கு வசமானவர்கள், அவர்கள் மரணத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி அவர்கள் எப்படி ராமான்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுங்க, அந்த நாமாவை சொல்றியே அப்படின்னு சொல்லுவாங்களா, ராமான்னு சொல்ல மாட்டாங்களாம். அது பிரம்மஸ்ரீ சுந்தரபாசுவாமி அழகா சொல்றாரு அந்த இடத்துல கதையை. அது கபில உபதேசம் கேட்கணும், அழகா இருக்கும், அவர் வாக்குல கேட்கணும். அந்த நாமாவை சொல்றியன்னு சொல்லுவானே தவிர டக்குன்னு உயிர் போயிடுமா. அந்த நாமாவை சொல்றியன்னு சொல்லுவானா, அந்த நாமாவை போய் சொல்றிய அப்படின்னு சொல்லுவானா, சொல்லிட்டு உயிர் போயிடுமா. அப்ப ராமான்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பேச்சு பேச, அந்த நாமாவை சொல்றியே அப்படின்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ல, ராமான்னு சொல்லிருக்கலாமே, 2 அக்ஷரம் தானே, அது சொல்ல விடாதான். ஏன்னா தெற்கு திக்குல செம்பட்ட மயிறு, எருமாட்டு வாகனம், குத்திட்ட ரோமங்கள், சிவப்பு வஸ்திரம் அப்படின்னா தெற்றி பல்லோட கண்ணங்கரையில இருக்கக்கூடிய ஒரு புருஷன் எங்குருக்குவா அப்படின்னு தெற்கு திக்குல ஒருத்தன் அழைக்கிறான் இல்லையா, பாசத்தை போட்டு. அப்ப எப்படி அவனுக்கு நாக்குல ராமான்னு வரும் அப்படின்னு சொல்ற. காலபாச வசங்கலகா, அந்த காலபாசம் கழுத்துல கொட்டி இழுக்கும் போது அவனுக்கு எப்படி அந்த நாமா வரும். அதனால சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, ராமான்னு சொல்றது அவ்வளவு லேஸ்ல வந்துடாது. அது முதல் புரிஞ்சிடணும். சொன்னா போயிச்சுப்ப, ஆனா சொல்ல மாட்டியே, உன் பாப்பமானது அதை மறைச்சிடுமே, அதை சொல்ல விடாதபடி உன்னை தடுத்துடுமே. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று பாகவத ராமாயணம் கூட வேண்டாம், மூட்டை கட்டி ஓர வச்சுட்டு நீ ராமநாமா மட்டும் உனக்கு மனசு ஒருமுகப்பட. கடைசியா சொல்றேன், இப்போ என்ன ரகசியத்தை வச்சுதான் ஆகணும். நீ உன்னால மனசு ஒருமுகப்படல, பரவாயில்ல, ராம 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 ராமன்னு வெக்கத்தை பார்க்காம ஹதத்ரவ வெக்கத்தை விட்டு படனம் பண்ணு இந்த ராமநாமத்தை, இந்த ஆனந்தனுடைய நாமானே அனந்தசிய ஹதத்ரவ படன்னு. ஏன்னா இது குஹ்யானி, இது ரகசியமானது பகவான் நாமா, இது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது. குஹ்யானி பத்ராணி கிருதானிச்ச ஸ்மரண, பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கோ, இல்ல பகவான் நாமத்தையே ஸ்மரணம் பண்ணிக்கோ, ராமராமான்னு நீ சொல்லிப்பார். உன் மனசுல உலகம் முழுதும் நீ சுத்தி வந்தா கூட பர்யடம் துஷ்டமனாக, மனசுல அவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமா. விமதோ விமத்சரகா, பொறாமை, கர்வம், பொறாமை போன்ற தோஷங்களும் நம்ம விட்டு விலகிடுமா. அதெல்லாம் உனக்குள்ள எழும்பாதான். விமதோ விமத்சரகா, அந்த மனசுல எப்போதும் குதூகலம், துஷ்டகா சந்துஷ்டகா,
பர்யடன்னு உலகம் முழுக்க சுத்தி வந்தாலும் துஷ்ட மனகா எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்ப, நீயும் சந்தோஷம் அடைவ. அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கிடுமா அந்த நாமம். உனக்குள்ள இருக்கிற கர்வம் உனக்குள்ள எழும்பாதான், உனக்குள்ள பொறாமை போன்ற தோஷங்கள்லாம் உனக்குள்ள எழும்பாதான். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அதுல பல்ஸ்ருதியில ந குரோதோ நச்ச மாத்சரியம் ந லோபோ ந அசுபாமதிஹி பவந்தி கிருத புண்ணியானா பக்தானா புருஷோத்தமே. பகவானுடைய ராம பக்தர்கள் குரோதம் லோபம் இவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அதெல்லாம் அவர்களுக்கு கெட்டவுடன் இருங்காதான். அவர்களுக்கு என்னன்னா, எனக்கு அவர்கள் புண்ணியாத்மாக்கள் பவந்தி கிருத புண்ணியானாம். இந்த பகவான் நாமா சொல்றவர்கள் பரம புண்ணியம். இந்த புண்ணியத்துக்கு இணையா வேற எந்த புண்ணியமும் கிடையாது. அவன் தேபுஸ் தபஸ்தி ஜுஹு சஸ்னு ராத்யா அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சகல புண்ணியத்துக்கு போய் ஸ்நானம் பண்ண பலன், வேதாத்தியனம் பண்ண பலன், எல்லா பலன்களும் கட்சிது. தவம் யோகம் தியானம் எல்லா தானம் எல்லா பலனும் கட்சிது இந்த ராமநாமத்தினால. ஆனா சொன்னா பலன்கள் இவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்குது அப்படின்னா இந்த ராமநாமா பகவானே கிடைச்சிடறானே. இந்த புண்ணிய பலன்களா பெரிய விஷயம், பகவானே கிடைச்சிடறான். இவ்வளவு புண்ணியத்துக்கும் என்ன பலனோ உயர்ந்த பலன் எதுவோ அந்த பகவானே ராமரே கட்சிடுறார், பிரத்யட்சமாயிடுறார். சீதாராமனே நம்மளுக்குள்ள நீ சொல்லிட்டே வா, இதுக்கு எந்த பக்கமும் வேணாம். சாங்கேத்தியம் பாரிகாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேரணம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹோ பதிதா ஸ்கலிதா சந்தஷ்ட ஸ்தப்த அகதா ஹரி இத்தி அவசேனாக புமான்னார் ஹரி. அதை நம்ம ஹரிஹரின்னு பகவான் நாம சொல்லிட்டா, ராமராமான்னு சொல்லிட்டாலும் சரி, அவன் யாதனா சரீரத்தை அடைய மாட்டான். அதான் யாதனான்னு நரகத்தை அடைய மாட்டான். நரகத்துல தான் அவனுக்கு யாதனா சரீரம் கொடுப்பாங்க. அதன் மூலமா தான் அவனுக்கு நரக தண்டனைகளை கொடுப்பாங்க. இந்த சரீரம் இங்கேயே விட்டுட்டு போயிடும். இந்த உலகத்துல இந்த பாஞ்சபோதிய சரீரம் அங்க நம்மளுக்கு புதுசா ஒரு உடல் கொடுப்பான். சூட்சும சரீரம் அங்க ஒரு உடல் கொடுக்கும். அந்த சூட்சும சரீரத்துக்கு ஒரு உடல் கொடுப்பாங்க. அதான் யாதனா தேகம். அதன் மூலமா தான் நரக தண்டனைகள்லாம் அனுபவிக்க நம்மள அனுப்புவாங்க. ஆனா அதெல்லாம் கிட்ட கூட வராதான். யமனையும் யமப்படங்களையும் சொப்னத்தோட பார்க்க மாட்டாங்களாம். பகவான் நாமா சொல்லிட்டா நிச்சய. சரி, ஓகே. அப்படி கிருஷ்ணருடைய பகவான் நாமா சொல்லிட்டா, ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டா, யமனையும் அமுத்துறதுலையோ சொப்னத்தோட பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, பகவான் நாமா சொல்றது பெரிய விஷயம், அவள் லேசில் சொல்லிட முடியாது. ஆனா சொன்னா, இப்ப நான் உண்மையை அதான் சொல்றேனே, கிரந்தங்களோட படிக்கிறத விட்டுடுங்க. உங்களால படிக்கணும், ராமாயணம் படிக்கணும். ஏன்னா அதுல கொஞ்சம் மயக்கிற புத்தி தான் நாமத்துக்கு கேப் விட்டுறீங்க. அதான் சில சொல்லுவாங்க, நீ புஸ்தகம்லாம் படிக்கிறது கொஞ்சம் நிறுத்திட்டு வெறும் நாம மட்டும் சொல்லுவா. ஏன்னா நம்ம அவசரம் அப்படி இருக்கு. நம்மளுடைய அவசரம் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். எதனா ஒண்ணு செய்யணும்னு பார்த்தா நம்ம பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கோயில்கோயிலா அலையிறோம். ஆனா பார்த்தா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படலை. அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போடு. சர்வதர்மான பரித்தேச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு உட்காந்து நைட் அண்ட் டேவும் இரவும் பகலுமா ராமநாமா சொல்லு. அது சீக்கிரமா உனக்கு மாற்றத்தை உண்டாகும். எப்போ ஒரு விஷயத்துல ஒருமுகப்படுதோ அப்போ பலன் சீக்கிரமா கிடைக்கும். எப்ப மனசு பல விஷயங்களை அலைப்பாயுதோ அப்போ நம்ம செயல்கள்லாம் லேட்டா தான் நடக்கும், தாமதமா தான் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா எல்லாத்துக்கும் பலன் உண்டு. பாகவத பாராயணம் பண்ணா பலன் உண்டு, ராமாயணம் பாராயணம் பண்ணா பலன் உண்டு. நம்மளுக்கு அவசரம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயத்துல நம்ம நடக்கணும், ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோம், நல்ல விஷயமா இருக்கணும். நல்ல விஷயம்தான் பகவான் ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம ஒரு வீடு கட்டணும், ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது அப்படின்னா நைட் அண்ட் டேவும் ஒரே தாரக மந்திரமாகிய ராமநாமத்தை இரவும் பகலும் ஜெபிச்சாலே போதுமானது. நேரம் காலம் இது கிடையாது, சுத்தபத்தம் கிடையாது. இதுக்கு எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ ராமநாமத்தை பாட்டா பாடலாம், ஜபமா சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மொத்தம் சொல்லிகிட்டே இருக்கணும் ராமநாமத்தை. சொல்லிட்டு இருந்தோம்னா அது உடனே உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறியோ அது சொல்யூஷன் கிடைக்கும். என்னங்க நீங்க ஏதோ கதை வர்றீங்க, ராமான்னு சொன்னா சொல்யூஷன் கிடைச்சுமா? ராமா 2 அக்ஷரம் அதை சொல்லிட்டேன், எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாமா, நான் தான் சொன்னேன், 1 நாமா 2 நாமா இல்லை, இரவும் பகலும் நீங்க தொடர்ந்து நிறைய நாமா சொல்லணும். பிரச்சனை அவ்வளவு கெடுபடியா இருக்கு இல்லையா, உங்களுடைய தேவை அவசரமா இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த எஃபர்ட்டும் போடணும் கண்டிப்பா. தீவிரேன பக்தி யோகேன அது செய்யணும் இல்லையா. நோ பெயின் நோ கெயின்,
அதுக்கு நோ பெயின் நோ கெயின். ஆமாம். அப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாவது சிரமம் பண்ணணும். பெரிய பலன் கிடைக்கும் தான், கொஞ்சம் சிரமப்பட்டால் தப்பு இல்லை. அப்போ நம்ம தொடர்ந்து நாமா சொல்லணும். ராம 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 கட்சிக்கிட்டு தான் நமக்கு அதுதான் பழச்சிக்கிறதுக்கான ஒரே வழி. நீங்கள் 1000 புஸ்தகம் படிக்கலாம், ஆனால் அனுபவம் ஏற்படாதுன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லையே. ஆனால் ராமநாமம் நேரடி அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் நாமா சொல்றோம், கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கிறோம், கொஞ்ச நேரம் உபன்யாசம் பண்றோம், கொஞ்ச நேரம் இது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, தப்புன்னு சொல்ல வரல பாகவதம் படிக்கிறது. ஆனா நம்ம அவசர தேவை ஏதாவது இருக்குதுன்னா அப்போ நாமத்தை மாத்திரம் நாம தொடர்ந்து ஜெபிச்சோம்னு சொன்னா, எப்பொழுதுமே நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தாவே அது ஒன்னே போதும். நம்மளுக்கு எல்லா சேஷம் கூட, எல்லா ஞானத்தையும் கூட, எல்லா பக்தியும் நம்மளுக்கு கொடுத்துரும். நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் தெரிய வச்சிடும். அவ்வளோ சக்தி உடையது நாமத்துக்கு. அப்போ ராம நாமாவை தான் எல்லா நாமத்தை விட சுலபம், ஆனால் எல்லா நாமத்தை விட சக்தி வாய்ந்தது ராமநாமம். ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இதை நான் சொல்லல, சகசிரநாம தத்துல்யமா அந்த ராமநாமம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமம் சகசிரநாமத்துக்கு 1000 நாமத்துக்கு துல்லியமான ராமநாமம். அப்போ ராமநாமம் சொல்ல 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 அதனுடைய மகிமை நீயே உங்களுக்குள்ள ஆத்மார்த்தமா நீங்களே உணரும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்ப இவ்வளோ மகிமையில் சொன்னதெல்லாம் விட இது அதிகமான மகிமையை கொடுக்குது, நம்ம ஆத்மானந்தத்திலேயே கொடுக்குது, நம்ம ஆத்மாவில் ரமிக்க செய்கிறது அப்படின்ற நிலைக்கு ஒன்று கொண்டு போய் விட்டுடும். பகவத் சாட்சாத்காரமே நம்மளுக்குள்ள உண்டாயிடும். அப்போ இதெல்லாம் மகான்கள் சொன்னதுதான். இப்ப உங்களுக்கு அனுபவம் ஏற்படுதான்னு கேட்கக்கூடாது. நான் மகான்கள் சொன்னதுதான் சொல்றேன். சில விஷயங்கள் எனக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால சத்தியம், அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம அது சாட்சாத்காரம் பகவான் தரிசனம் பண்ணிட்டே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆனா அதுல சில விஷயங்களை நம்ம அந்த நாமத்துல இவ்வளவு பெரிய பலன்கள் கொடுக்குதுன்றதுக்கு அடையாளமா சில விஷயங்கள் நடந்த போது நம்ம அப்போ சில விஷயங்கள் நமக்குள்ள அந்த அதிசயங்களை பண்ணும்போது நமக்குள்ள அதில் நம்பிக்கை திருடமாகுது இல்லையா, ஸ்ரத்தை அதிகமாகுது இல்லையா. அப்போ ஸ்ரத்தை அதிகமாகும் போது அப்போ இன்னும் அதிகமாக சொல்லணும்னா இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்குது. அப்படின்னும் போது நமக்கு அது மேலே நம்பிக்கை வராமல் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? அதை வச்சுதான் சொல்றேன். அதனால நம்ம தொடர்ந்து நாமா சொல்லணும். அதுதான் மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரே நாம் அனுகீர்த்தனம். இச்சதாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். நிர்வித்தியமானாம் அப்படிப்பட்ட மோட்சம், ஞானத்தை அடைய வேண்டும். அகுதோபயம் பயமற்ற மோட்சத்தை அடைய வேண்டும். எதுவானாலும் சரி யோகிகள்லாம் தீர்மானமா சொன்னது. யோகினாம் நிருப நிர்ணீதம், நிர்ணயமா தீர்மானமா சொன்னது என்னன்னா ஹரே நாமானு கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அப்ப ஹரி வேற ராமர் வேற, ரெண்டும் ஒண்ணுதான். எந்த நாமாவனா சொல்லலாம். ஈஸியா இருக்கிறது ராமநாமா, தாரக மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல். சரி, ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான கஷ்டங்கள் இருக்கும். சில பேர் வியாதிகளால் அவஸ்தைப்படுவாங்க, சில பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள், சில பேர் கடன் தொல்லை, பணப்பிரச்சனைகள், கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அப்போ அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, பாகவதத்தில் சொல்லியிருக்கு, ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என் நாம விவசகிருணன்னு தத சத்திய விமுச்சியத எத் பிபேதி ஸ்வயம் பயம். உங்களை பயம் போட்டு வாட்டி எடுக்குது. ஏன்னா கோரமான ஆபத்துக்கள் ஆபண்ண சம்ஸ்கிருதி இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கோரங்கள் 1-2 இல்லை, நிறைய ஆபத்துக்கள்ல போய் மாட்டின்னு இருப்போம். அந்த கோரமான துக்கங்களால மாட்டிக்கொண்டு இருக்கும்போது பகவன் நாமத்தை தன் வசமின்றி எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கணுமா. என் நாம விவச கிருணன், விவசன்னா தன் வசமின்றி நாக்குல கிருணன் ஜபிச்சுட்டே இருக்கணுமா. நாம சொல்லிகிட்டே இருக்குன்னு சொன்னா அவர்கள் சீக்கிரமாக தத சத்தியோ அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவார்களாம். தத சத்தியோ விமுச்சியத. அப்போ என்னன்னா உன்னை எது பயமுறுத்துச்சோ அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். உன்னை எது போட்டு உன்னை வாட்டி இருந்ததோ, எந்த கவலைகள் போட்டு வாட்டி இருந்ததோ, எந்த ஆபத்துக்கள் உன்னை பயமுறுத்தி இருந்ததோ அது பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பயம் உன்னை எத்தனை நாள் போடுவாங்க, அந்த பயமே ஒரு ரூபம் எடுத்து வந்தா கூட அது உங்ககிட்ட நெருங்காதான்.
உன்னை பார்த்து பயந்து ஓடுமா அது. இது சாஸ்திரம், இதெல்லாம் சத்தியமான விஷயம். ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என் நாம விவசகிருணன்னு தத சத்திய விமுச்சேத எத் பிபேதி ஸ்வயம் பயம். அதான் நாமா சொல்றவங்கள பகச்சிக்கவே கூடாது. பகவன் நாமா சொல்றவங்களோட நம்ம எதுவும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவர் இடத்துல போய் போராடக்கூடாது, வீண் விவாதங்கள் பண்ணக்கூடாது, அவர் இடத்துல போய் சண்டை போடக்கூடாது, அவர்கள் எதுவும் பழியாவும் சொல்லக்கூடாது, தப்பாவும் பேசக்கூடாது அவங்கள பத்தி. அவர்கள் நாமா பிரச்சாரம் பண்றாங்க, நாமா சொல்றாங்க அப்படின்னா, தீவிரமா பகவான் நாமா சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தப்பா கூட பேசக்கூடாது. அப்ப நம்மளுடைய நாம சாதனைக்கு அது தடையை உண்டாக்கிடும், பாகவத அபச்சாரத்தை உண்டாக்கிடும். அதனால நாமா சொல்றவங்கள தப்பாவும் பேசக்கூடாது, நாமா சொல்றவங்களை போய் நம்ம சண்டை போடக்கூடாது, நாமா சொல்றவங்களை போய் விவாதம் பண்ணக்கூடாது, நாமா சொல்றவங்கள மதிக்கணும். அவ்வளவுதான். அவங்கள புறம்பே பின்னாடி போய் அவங்கள பத்தி பின்னாடி போய் கூட அவங்கள பத்தி பேசக்கூடாது, முன்னாடி இல்லை பின்னாடி போய் கூட அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்போதான் நம்ம சாதனையில முன்னேற்றம் அடைய முடியும். அதனால ஏக பக்திர் விசிஷ்யதே, அதனால ஒரே நாமாவை பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்கு, அதுல சிவநாமாவும் இருக்கு, விஷ்ணுநாமும் இருக்கு. ஆனா இப்போ அடியன் வந்து ஜெபிக்கிறது ராமநாமம், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரே நாமத்தை பிடிச்சிட்டு அதுல கரையேற பார்க்கணும், அதான் பெஸ்ட். இந்த ராமநவமி அன்றைக்கு சொல்றேன், இந்த ராமநாமாவை விட சிறந்த நாமா உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சொல்ல சிவபெருமானே சொல்லிட்டாரு, 1000 நாமங்களுக்கு துல்லியமானது. அதே சமயத்துல லகுவான உபாயம், பார்வதி கேட்டது அதுதான். கேனே உபாய என்ன கேட்டாந்தாமா பார்வதி வாச்ச கேனோ உபாயன லகுனா விஷ்ணு நாம சகஸ்ரகம் பட்டியதே பண்டித நித்தியம் சோதமிச்சாம் அகம் பிரபு அப்படின்னு கேட்டால. அப்போ ஈஸ்வர வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்தை பிடிச்சதுனால்தான் ஆஞ்சநேயர் வந்து ஜெயக்கொடி பறகுது. எல்லாத்துலயும் அவர் கோயில்கள் நிறைய இருக்கு. ஆனா அவர் வந்து திருவடி, ஆனா பெரிய திருவடி யாருன்னா கருடாழ்வார், அவருக்கு தனியா ஒரு கோயில் இருக்குதான் நம்ம பார்க்கல. ஏன்னா பகவானுடைய சேவை செய்யறாரு அவர். அவர் வசதி தான், அவர் வைகுண்டவாசி இருக்காரு. ஆனா ஆஞ்சநேயர் வந்து நாமத்தை படிச்சிருந்தார். பகவானுடைய சேவையிலே சிறந்த சேவைன்னா பகவான் நாமா சொல்றதுதான். அந்த நாமத்தை படிச்சதுனால்தான் அவருக்கு கருடாழ்வார் கூட தனி கோயில் இல்லை. இது நகிநிந்தா நியாயத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கருடாழ்வார் நிந்திக்கிறது அர்த்தம் இல்லை, பெரிய திருவடி ரொம்ப வசதி தான். பகவான் திருவடிகளை தாங்கிட்டு சஞ்சரிக்கிறது தான். பகவான் முகத்தை பார்த்துன்னு தான் அவர் முதுகு வழியில போயிட்டு இருந்தோம், தலையை வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு தான் முன்னாடி போவாராம். அவரு போக வேண்டிய வழி பகவான் நடத்துவான், நம்ம தான் திரும்பி பார்க்கறது. ஆனா பகவான் தரிசனம் முன்னாடி போயிட்டு இருப்பார், ஆனா பின்னாடி பகவானை தரிசனம் பண்ணிட்டு தான் போவார். அப்படி பகவானை பார்த்துட்டு தான் முன்னாடி போவார். அப்படியோட கருடாழ்வார் அவர் பகவத் சேவையிலேயே இருக்கக்கூடியவர். ஆனா நாமத்தை பிடிச்சிருந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கோயில், 16 அடி 36 அடி 40 அடி 50 அடி பெரிய பெரிய ஆஞ்சநேயரா இருக்காரு. ஏன்னா அவர் நாமத்தை பிடிச்சிருந்தார். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு புகழ் அவருக்கு. எல்லா லோகத்திலையும், இந்த உலகத்துல அவர் சிரஞ்சீவியா இருந்தாலும் அவருக்கு எல்லா லோகத்திலும் அவருடைய புகழ் பரவி இருக்கு. ஆஞ்சநேயர் கருடாழ்வார் பகவானோடு சேர்ந்திருப்பார். பகவானை எப்போதும் கைகூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பார். ஆஞ்சநேயர் சுவாமி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பார் ராமரை. ஆஞ்சநேயர் சுவாமி கைகூப்பி கொண்டு இருப்பார். ஆனா அவர் எப்பொழுதும் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறார். அவரு ஏன் அவருக்கு அவ்வளவு புகழ்னா நாமாவை பிடிச்சின்றதுனால. யாரு நாமாவை திடமா பற்றி கொள்கிறார்களோ மற்றதெல்லாம் அவர்களை வந்து பற்றி கொள்ளும், எல்லா நன்மைகளும் அப்படி சொல்ல வரேன். அதனால ஆஞ்சநேய சுவாமி நாமத்தை முதல்ல வெளியிட்டவரே ஆஞ்சநேய சுவாமி தான். அவர் நாமத்தை ராம நாமம் ரோம் கி ராம் மயிர்கால ராமநாமம் ஊறி போயிருக்கான் அவருக்கு. அதெல்லாம் இந்த ராமநாமமே அன்றி இந்த ராமநாமத்தை படிச்சுக்குங்க. ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம், இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கோரங்கள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து விடுபடனா இதை தவிர வேற வழி கிடையாது. பகவானால் உபேட்சிக்கப்பட்ட பிறகு இல்ல, பகவானால் உபேட்சிக்கப்பட்டா வைத்தியம் தான் என்ன பண்ண முடியும்? நோயாளிய பணம் வேணா போய் லட்சமா போய் பணம் கொட்டுவாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா நோய் குணமாகாதே.
சில பேர் செத்து கூட போறாங்க இல்லையா, அது காப்பாத்தின்னு வர்றது பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளோ பணம் கொடுத்து இல்லையா, அதுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கடைப்பிடிச்சுட்டு தான் எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வழிக்க வச்சு கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதுவும் லட்சமாக கொடுத்தாதான் இல்லையா. அப்போ அதை நம்புகிறோம், இது மெடிசின்ஸை நம்புகிறோம், ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் நம்புகிறோம். ஆனால் பகவான் நாம நம்ப மாட்டோமே. அப்போது யார் பாதுகாப்பு? வைத்தியன் பாதுகாப்பான்னா இல்லை. சரி, ஏன்னா பகவானால் உபேட்சிக்கப்பட்டா அப்போ எவ்வளோ லட்சம் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கடலில் போகிறவனுக்கு மாலுமி பாதுகாப்பானு கிடையாது. மாலுமியோட புயல் காத்த அடிச்சா மூழ்கிடுறானே. அப்போ வீட்டிலே அப்பா அம்மா பாதுகாப்பா ஒரு குழந்தைக்குன்னா, இது நான் சொல்லல, பிரகலாதம் சொல்றாரு. சொல்லுவது யார் பாதுகாப்பு? வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா பாதுகாப்பு. அப்பா அம்மா பார்த்து கொண்டு இருக்கும்போது குழந்தை மறித்து விடுகிறது, அதையும் பார்க்குறோமே. அப்போ யார் பாதுகாப்புனா பகவானால் உபேட்சிக்க பண்ணப்பட்டா அப்பா அம்மா கூட குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. வைத்தியன் கூட நோயாளிக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. கடலில் பயணம் போகிறவனுக்கு மாலுமே கூட அந்த பயணம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. பகவானால் காக்கப்பட்டா அவர்கள் இந்த பாதுகாப்புலாம் இல்லாமல் ஒரு தனி காட்டில் சிங்கம் புலிகள் நடுவில் கூட அவர்கள் உயிர் போகாம ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ முடியும். சிங்கம் புலிகளுக்கு நடுவில் இருக்கிற காட்டுல கூட அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யாருன்னா பகவானால் காப்பாற்றப்படுவார்கள். பகவானால் உபேட்சிக்கப்பட்டவர்கள் எல்லா பாதுகாப்புகள் இருந்தும் சுயக்னன்னு ஒரு ராஜா, அவனுக்கு யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை எல்லாமே இருக்கு. அவைகளெல்லாம் பாதுகாக்கலையே, கட்சியில் செத்து போயிட்டானே சுயக்னன். இரணிகசிபு 14 உலகம் ஆட்சி இருந்தது அவனுக்கு. கட்சியில் நரசிம்மன் கிழிச்சு போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல, யாரும் காப்பாற்ற முடியலையே இரணிகசிபு. ஏன்னா பகவானால் உபேட்சிக்க பண்ணப்பட்டவர்கள் யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா பகவானால் பாதுகாக்கப்பட்டவர்கள் காட்டு நடுவில் இருந்தா கூட, துருவன் காட்டு நடுவில் போனான், சென்னாய்கள் புலிசிங்கெல்லாம் அடிச்சு சாப்பிடலையே. ஏன்னா பகவானால் பாதுகாக்க. அதுதான் கோவிந்த தேவகுப்தாம் அது சொல்றாரு உத்தான பாதங்கள, என் பிள்ளை ஒரு பையன் காணாம போயிட்டான் துருவன், நான் தான் கொஞ்சம் கூட கருணை இல்லாம அவனை விட்டுட்டேன். அது உத்தான பாதம் வருத்தப்படுறான். அப்ப நாரத சொல்றாரு, அப்பா உன் பையன் உன் புகழை வளர்ப்பதற்காக சென்றிருக்கிறான், நிச்சயமா சீக்கிரமா பகவானை தரிசனம் பண்ணிட்டு வருவான், உன்னுடைய புகழ் வளரப்போகுது, அவனுக்கு போய் நீ இடையூறு பண்ணாத, அவன் தபஸ் பண்ண போய்க்கிறான், பகவானை பார்க்க போறான், அவனுக்கு போய் நீ தடங்கல் பண்ணாத, அவனை பகவான் ரட்சிக்கிறார் அப்படின்ட்டு நாரதர் ஸ்பஷ்டமா சொல்றாரு. பகவானை ரட்சிக்கப்படுகின்ற அந்த குழந்தை துருவன் எந்த சிங்கம் புலி சென்னாய்கள்லாம் அடிச்சு சாப்பிடாது, கவலைப்படாத அப்படின்னு நாரதர் உத்தான பாதலுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதான் உண்மை. பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவர்கள் எந்த இடத்துலையும் நாட்டில் இருந்தபோது மட்டும் என்ன ரட்சிச்சுட்டேன் துருவனை, அப்பாவே பிள்ளைய மடிமலை ஏத்திக்கல, சித்திகாரி கடும் சொல்லி துரத்தி விட்டுட்டா, அம்மாவும் எனக்கு காப்பாற்ற சக்தி இல்லடான்னு சொல்லிட்டு கை வச்சுட்டா, அம்மாவும் கை வச்சுட்டா, சுனிதி அம்மாவும் எனக்கு காப்பாற்ற சக்தி இல்லடப்பா, ராஜாவை பகிச்சுன்னு நான் மட்டும் ஒன்று என்ன காப்பாற்ற முடியும். ஆனா ஒரு உபாயம் சொல்றேன், நம்மளை காப்பாத்துறதுக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்குது, அந்த லக்ஷ்மி நாராயணன் போய் சொல்லணும், அதோக்ஷ ஆலம்பனம். அந்த பகவான் தான் உங்களுடைய தாத்தாவை ஷேமா வாழ வச்சாரு, மனு பிரஜாபதியை. உங்களுடைய தாத்தாவுக்கு அப்பா பிதாமகரும் பாரமிஷ்ட பதில உட்கார வச்சது யாருன்னா பகவான் நாராயணன் தான். அந்த நாராயணனை போய் சேவி, புரியுதா, நீ போஷிக்கலாம். இது மட்டும் நல்லா தெரியும், நாராயணனை நம்பினவங்க கைவிட மாட்டாங்க, நாராயணனை நம்பினவர்களை பகவான் கைவிட மாட்டான், தன்னை நம்பினவர்களை பகவான் கைவிட மாட்டான், அது மட்டும் நல்லா தெரியும். அதனால அந்த நாராயணனே போய் சேவி. சித்தி சொன்னா இல்லையா, அதோக்ஷனை வணங்கு, யார் சொன்னாலும் அது நல்லதுதான். அமங்கலம் வம்ஸ்தா, சித்தியை பத்தி அமங்கலமா எதுவும் நினைக்காத, அவளை எதிரியா நினைக்காத, அவளை சொல்லக்கூடிய சாரமான விஷயத்தை எடுத்துக்கோ, போ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா யாரு, சுனிதி அம்மா அந்த ஒரு உபாயத்தை சொல்லி கொடுத்துட்டா. ஏற்பாடு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டார். பகவானை நோக்கி ஒரு அடியை தவிர்த்தா பகவான் 10 அடி வைக்க மாட்டானா. உடனே நாரதர் அனுப்பிச்சிட்டார். குரு அனுக்கிரகம் கட்சிட்டு அஷ்ட தீட்சையும் கட்சிது, தலையில சிரஸ்ல கை வச்சார். மந்திர தீட்சையும் வாங்கிட்டார், துவாதசாட்சரி மந்திரத்தை, நமோ பகவதே வாசுதேவாய். அதுதான் அப்ப தியானத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். பகவானுடைய ரூபலாவணத்தை பத்தி வர்ணிச்சிட்டார், அதையும் பருகிட்டார். நாம சொன்னா போதாது, பகவான் தியானம் பண்ணணும், அந்த சொரூபத்துல லயிக்கணும் இல்லையா, அது தியானம் பண்றார். 5 மாசத்துல இல்லை, அதுக்கு முன்னாடி ஹிருதயத்துல பகவானை
அந்த அஸ்தத்தை தலையில கை வச்ச உடனே அவருக்கு பகவத் அவன் நம்ம பகவதி வாசுதேவன் தீர்த்தாத்தே கபித்த பதராசனா. அந்த இழந்த பழங்களை விளாம்பழங்களை மட்டும் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு யமுனை ஜலத்துல தண்ணி குடிச்சிட்டு அந்த மதுபானத்துல இறைவனை இருதயத்துல பார்த்துட்டு ஆனந்தமா இருந்தார். அப்ப போலீஸுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணல. அவரை பகவானால காப்பாற்றப்படுகிறது அந்த பகவான் நாம சொன்னதுலயே நம்ம பகவதி வாசுதேவ அதுதான் காப்பாற்றும். அப்போ காட்டுகள் நடுவில் கூட நீ தைரியமா இருக்கலாம். பகவானால் ரட்சிக்கப்படுகிறவர்கள், பகவானால் உபேட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை சதுரங்க சேனைகளும் உனக்கு பாதுகாப்பா இருந்தாலும் பிரயோஜனப்படாது. அதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் கர்ஜிக்குது. அதனால பண்ண சம்ஸ்ருதியும் கோரம், இந்த கோரமான சம்சாரத்தில் விழுந்தவர்களாகிய நாமெல்லாம் ஏதோ ஒரு பாபத்தினால்தான் பகவான் நாம சொல்ல விடாம பண்றது. தயவு செய்து விழிப்புணர்வோடு யோசிங்க, விழித்து கொள்ளுங்கள். இந்த நாமத்தை மட்டும் மறக்காதீங்க, விடாம ஜெபிங்க, விடாம கீர்த்தனம் பண்ணுங்க. இதை தவிர நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்த கலியுகத்துல வேற கதியே கிடையாது. ராம நாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாள் அதோ கதியாம். மகாராணி ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜி பாடுவார் இந்த பாட்டை. அவருடைய சீடர்கள்லாம் பாடுவாங்க அருமையா. ராம நாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமாம், நாளும் செழிக்குமாம். அத அருமையா அந்த பாட்டு ஃபுல்லா தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு, ஆனா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அது ராம நாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாள் அதோ கதியாம். அதான் உண்மை. அதை மறந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு என்ன கதி இருக்கு? பகவானால் பாதுகாக்கப்படுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். பகவான் நாம சொல்லுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இருக்காது. நீங்க பகவான் நாமா சொன்னாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம லட்சமா கொட்ட, அதெல்லாம் நம்பிக்கை. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே சின்ன சின்ன ஒரு நோய், ஒரு சின்ன ஜுரம் அடிச்சா கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறோம் சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன ஒரு மிளகு திப்பி அது பண்ணி திப்பிலி அது போட்டு இது பண்ணி ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ஜுரம்லாம் விட்டு போயிடும். நானே பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, உடனே ஜுரம்லாம் சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல்லாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க, டக்குன்னு உடனே சரியா போயிடும், சிம்பிளாக சரியா போகும். அதுக்கு நீ எவ்வளோ டெஸ்ட்டு எவ்வளோ பணம் கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். ஆனா பகவான் நாமா சொல்லதான் தயாரா இல்லை நிறைய பேர். பகவான் நாமா சொல்றதுக்கு தான் தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா பணம் கொட்டி கொடுத்தா அது எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தயாரா இருக்கேன், சபாஷ் கிளம்பு, நான் அந்த சர்ஜரி இந்த சர்ஜரி எல்லாம் பண்றதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கிறேன். ஆனா பகவான் நாமா சொல்றதுக்கு மட்டும் தயாரா இல்லை. ஏன்னா நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. எல்லாம் தான் கோயிலுக்கு போறாங்க, ஆனா எல்லாரும் நம்பிக்கை உடையவர்களா, பகவானத்துல ஸ்திரமான நம்பிக்கை உடையவர்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. அன்னைக்கெல்லாம் இயற்கையில வாழ்ந்தாங்கன்னா, இயற்கையில என்ன வாழ்ந்தாங்க? பகவான் நாமா சொல்லிட்டு வாழ்ந்தாங்க, பகவானை நம்பினாங்க, உருகி அழுவாங்க பகவானிடத்துல, அவர்களுடைய பிரார்த்தனை பலிக்கும். உண்மையான நம்பிக்கையோடு உருகி அழுதாங்கன்னா இந்த பழைய படங்கள்லாம் பார்க்கலாம், அந்த மணி அடிப்பாங்க, அப்படியே புலம்பி அழுவாங்க, உடனே அந்த குழந்தை சரியா போயிடும். செத்த குழந்தை உயிரோட பிழைக்கணும். இதெல்லாம் சும்மா கதைக்காக சொல்லலை, அது படத்துக்காக சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே அந்த காலத்துல நடந்திருக்கு. அதுதான் அவங்க படமா எடுத்திருக்காங்க. பழைய படங்கள்லாம் பார்க்கலாம். அந்த செத்த குழந்தை உயிரோட பழிச்சதுக்கும் அந்த கோயில்ல போய் அந்த அம்மன் கோயில்லயோ ஒரு போல உருகி பிரார்த்தனை பண்ண உடனே அது சரி பண்ணிடும். அது உண்மை, அது சத்தியம். ஆனா அதெல்லாம் நம்ம நம்புறதில்லை. இன்னைக்கு காலகட்டத்துல அது மாதிரி படங்கள்லாம் வரதில்லை. அந்த பழைய படங்கள் மாதிரி அந்த பக்தி படங்கள்லாம் இப்போ காணப்படலை. அதனால நமக்கு நம்பிக்கையும் போயிடுச்சு. அந்த காலத்துல பக்தர்கள் நிறைய இருந்திருக்காங்க, ஏதோ அது மாதிரி படம் எடுத்திருக்காங்க 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அது மாதிரி படங்கள்லாம் வர்றதே இல்லை. சொல்றேன், சினிமா பத்தி பேசக்கூடாதுதான், இருந்தாலும் நம்ம பேசலாம் கூட பாக்குறவங்க பார்த்து தானே இருக்காங்க. சினிமாங்களை யூடியூப்ல எல்லாத்தையும் சினிமாங்க சீரியல் எல்லாம் பாக்குறவங்க பார்த்து தானே இருக்காங்க. அதனால தெரியாம இருக்காது, எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். எதுக்காக சொல்லணும்னா அந்த காலத்துல அது மாதிரி படங்கள் வந்தது, பக்திமயமான படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அதுல பார்த்தா இது போல டக்குனு போய் பகவான்களை உருகி அது பிரார்த்தனை உடனே சரியாயிடுமா? அது எப்படி நம்புற மாதிரி இல்லையா? நம்பிதான் ஆகணும். நம்பிக்கை தான்
பகவான்கள் நம்ம வைக்க வேண்டியது வேற என்ன, நீ பெருசா செய்துட்டு போற பகவானுக்கு பதில். பகவான்களை வைக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். அதையாவது நம்ம ஒழுங்கா செய்யலாமே. நம்பிக்கை அதை விட சரியா செய்யலாம் எப்படி? அப்போ அது செய்தாதான் நம்ம பகவான் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்போ முழு நம்பிக்கையோட பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மிராக்கிள்ஸ் நிறைய நடக்கும். அதனால பகவான் நாமா சொல்லி அந்த உருகிற மனசு வேணும். பகவானிடத்துல பேசணும். போய் பகவான் பேசலையேன்னு நீ சொல்றிய, பகவான்கள் நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? பேசணும். பகவான்களை பேசி நம்ம குறைகள்லாம் வேற யாராருக்குள்ளே போய் சொல்றீங்களே, பிரச்சனையை தீர்க்க முடியாதவங்களை போய் நம்ம குறைகளை சொல்றோமே, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பகவானிடத்துல என்னைக்கு சொல்லியிருக்கோம்? ஏன்னா பகவான்றது ஒரு படமா இருக்கு. அதனால அது பிரத்யக்ஷம் நம்ம அதை பகவானா உணர்றது இல்லை. ஏதோ சாமி கும்பிட்றோம், இது பண்றோம், ஆனா பகவான் ஒரு மரியாதை இருக்கு. ஆனாலும் ஒரு 10% பகவான் நம்பிக்கை இருக்கு, 90% அது ஒரு படம் தான் அப்படின்னு தோன்றது. அது பகவானா நீ நினைச்சிருந்தனா அது பிறகு நீ எப்பொழுதும் பகவான்கள் பேசினே இருப்பியே. ஏன்னா பகவான் நம்ம எதிர இருக்கான், ராமர் சீதை இருக்கிறாங்க. அப்புறம் ஆஹா நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு, பகவான் நம்ம கிட்ட வந்துட்டாரு, இப்போ நிறைய பேசலாம், நம்ம குறைகளை சொல்லிடலாம். சுக்கரிய மாதிரி நம்ம இடவும் பகலும் பேசிட்டே இருப்போம் பகவானத்துல. அந்த நம்பிக்கை சிரமம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம குறைகள்லாம் நீங்க போறதை நம்ம பார்க்கலாம். பகவானோட நெருக்கம் அதிகமாகும் அந்த ரகமா பேசும்போது. அப்படி பகவானத்துல அழுது புலம்பி உருகி பிரார்த்தனை பண்ணி பாருங்க, சீக்கிரமா கை மேல பலன் கிடைக்கும். அதெல்லாம் இப்போ நிறைய கிடையாது. இப்பெல்லாம் வேற ஏதாவது சொல்யூஷன் தேடிடுறாங்க, பணம் செலவு பண்ணி. இப்போ டாக்டர்கள் போறது சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வேற யாருக்கையாவது எப்படியாவது அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தெய்வ நம்பிக்கைலாம் குறைஞ்சி போச்சு. கோயிலுக்கு வரலையான்னு கேட்டது வராங்க ஜனங்க, ஆனா பழைய காலத்துல இருந்த நம்பிக்கை இப்போ இல்லை. இப்போ அந்த நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்திரமான மனசும் இல்லை. சரி, எங்கேயாவது போய் ஏதாவது நம்ம கஷ்டம் நீராங்க நீங்க அதான் அப்படின்னு பல கோயில்களுக்கு போறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பாகவதம் சொல்லியிருக்கு, ஆபன்ன சம்ஸ்கிருதியும் கோரமான கஷ்டங்கள்ல விழுந்தவர்களுக்கு தத சத்திய விமுச்சியது, அவள் உடனே விடுபடுவார்கள். என்னன்னா என் நாம விவசக்கிருணன், தன் வசமின்றி பகவான் நாமா சொல்லிட்டான்னு சொன்னா சத்திய விபேது ஸ்வயம் பயம். இவனை பயமுறுத்தின விஷயங்கள்லாம் இவனை பார்த்து பயந்து ஓடும், பிரச்சனைகள்லாம் இவனுக்குள்ள வரத்து பயப்படுவான். அப்படி ஆயிடும் பகவான் நாமா. அப்படி பண்ணிட்டோம். எதிரிக்கு எதிரியா இருக்கும் அந்த நாமா. நமக்கு எதிரியா இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிரியா இருக்குமா அந்த நாமா. அதனால இதை மட்டும் தெரிஞ்சுன்னா போதாது, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுன்னா அப்படிப்பட்ட நாமா சொல்றவங்கள ஒரு பொழுதும் தப்பா பேசக்கூடாது. அந்த நாமா சொல்றவங்கள நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா வேற யாரும் இல்லை, பகவானையே புறக்கணிச்சிட்டோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இதை விட நான் இதுக்கு மேல பெருசா சொல்ல விரும்பல. என்னது, பகவான் நாமா சொல்றவங்கள நாம விளக்கிட்டோம் சொன்னா, அவங்கள உதாசீனப்படுத்திட்டோம்னா அவர்களை உதாசீனப்படுத்தல, நீ வணங்குற அந்த தெய்வத்தையே உதாசீனப்படுத்திட்டேன்னு அர்த்தம். ஏன்னா பகவான் வேற இல்லை, பாகவதர்கள் வேற இல்லை, அந்த பகவான் நாமா சொல்றவங்க வேற இல்லை. அந்த பகவான் நாமா சொல்றவங்களை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உதாசீனப்படுத்துறியோ, எவ்வளவுக்கு அவமதிக்கிறியோ அலட்சியப்படுத்துறியோ, அவ்வளவு பகவானை நீ அவமதிக்கிற அலட்சியப்படுத்துறன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த பகவான் அவங்கள விட்டு போயிடுவான். புரிஞ்சுக்கணும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். பகவான் நாமா சொல்றாங்க, இவங்க பக்தி நிஷ்டையில ஸ்திரமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை எப்பொழுதும் நாம மதிக்க கத்துக்கணும். அவ்வளவுதான். அவங்கள மதிச்சோம்னாவே நம்ம செழிப்பாயிடும். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பான். நம்ம அனுகிரகம் பண்றது எப்பவும் பண்ணிட்டே இருப்பான். நம்மளை விட்டு பகவான் போக மாட்டான். இதான் ஒரு ரகசியமான விஷயம். சாதுக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மதிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் நம்மளை தூக்கி வச்சு தலைமையில வச்சு கொண்டாடுவான். சாதுக்களை அவமதிச்சிட்டா, பகவான் நாமா சொல்றவங்களையோ பாகவதம் படிக்கிறவங்களையோ அவமதிச்சிட்டா, அப்புறம் பகவான் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டான். அதனால புரிஞ்சுது. ஏன்னா இதையும் தெரிஞ்சுக்கணும். பகவான் நாமா சொன்னா பலன் கிடைக்கும், பாகவதம் படிச்சா பலன் கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா சாதுக்களை மதிக்கணும் இல்லையா? எவ்வளவு சொல்லி பலன் கிடைக்காம சில பேர்லாம் இருக்காங்க. ஏன்னா சாதுக்களை அலட்சியப்படுத்திட்டு நீ என்னதான் பாகவதம் படிச்சாலும் சரி பிரயோஜனப்படாது. சாதுக்களுடைய அனுகூலத்தினால்தான் பாகவதத்திலேயோ நாமத்திலேயோ பக்தி உண்டாகும், அதை சொல்லணுன்ற எண்ணம் கூட உண்டாகும். அதனால சாதுக்களை தான் ஃபர்ஸ்ட் மதிக்கணும். அது பிறகு நீ சொல்றது எது வந்தாலும் பழிக்கும்.
அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு பக்தியில ஸ்திரமா இருக்கிறது இல்லாம இருக்கிறதுன்றது நம்ம சாதுவை மதிக்கிறத பொறுத்து இருக்குது. அதுதான் நம்ம கண்டினியூட்டியா ஒரு விஷயத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு எது தீர்மானிக்கணும்னா, நீங்க சாதுக்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சாதுக்களை ஒரு சாது கூட நம்ம அவமதிக்க நம்ம அவரிடத்துல அனுசரணையா இருக்கிறோமோ, அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்க பக்தி உங்களை விட்டு போகாது. நீங்க செய்யற சாதனைகள் நீங்க செய்துட்டே இருப்பீங்க. அதான் விஷயம். நான் அதுக்கு மேல அமங்கலமா எதுவும் சொல்றது விரும்பல, மங்களகரமாக சொல்லிடுறேன், அவ்வளவுதான். சாதுக்களை மதிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு சாதனைகள் உங்களை விட்டு போகாது. நீங்க எப்பவும் செய்யக்கூடிய பக்தி சாதனைகளை செய்துட்டே இருப்பீங்க. அதான் விஷயம், அவ்வளவுதான். ஏன்னா முதல்ல ஆனா சாதுக்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணும். பகவன் நாம சொல்றவங்களே சாதுக்கள் தான், பாகவதம் படிக்கிறவங்களே சாதுக்கள் தான். இதுல இவ்வளவுதான் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா அதான் விஷயம். அதுக்கு அந்நியமா இருக்கிறவங்களை சாதுக்கள் சொல்ல முடியாது. அதான் பக்தி பண்ணாதவங்க சாதுக்கள் இல்லை, பகவானத்துல உண்மையான பக்தி பண்றவங்க தான் சாதுக்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் நாமா சொல்றோமோ, நாம சங்கீர்த்தனம் பண்றோமோ வீட்டுல, அவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். பாகவத பாராயணம் பண்றோமா, எதையாவது ஒண்ணு கடைபிடிச்சா போதும். ரெண்டும் கடைபிடிக்கலாம், நாம சொல்லலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத் கதைகளை பேசலாம் பண்ணுன்னா அந்த கேப் நாமத்துக்கு விடக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு ஓரமான சம்சாரத்துல ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இரவும் பகலும் தொடர்ந்து நாம சொல்லி நாம அந்த கஷ்டத்தை போக தான் பார்க்கணும். அப்படித்தானே பண்ணணும். அதான முறை. அதான் தீவிரமான பக்தி யோகின்னு சொல்லியிருக்கு பாகவத்துல. தீவிரமான அந்த பக்தி யோகத்தை பண்ணு, பகவான் நாம தீவிரமா சொல்லு, அப்பதான் பிரச்சனை தீரும் இல்லையா? அகாமகா சர்வகாமகா மோட்ச காம உதாரதி. அப்படிப்பட்ட அந்த ஆசை நிறைவேறணும், நமக்கு பலன் கிடைக்கணும்னா அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். அப்ப நிறைய நாமாக்களை சொல்லணும். இது நாமா சொன்னதான் பலன் கிடைக்குமா? எனக்கு பாகவதம் படிக்க வரும் அப்படின்னா தாராளமா பாகவதம் படிங்க, பாகவதமே பலன் கொடுக்கும். அதனால பகவானே கதைகளை கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு எப்பவும் சொல்ற மாதிரி 2 மணி நேரம் நாமா சொல்லுங்க, பகவத் கதைகளை படிங்க, பாகவதம் படிங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, இப்போ ஆபண்ண சம்சதிக்கு வரோம் அப்படின்னா அந்த கஷ்டம் உடனே விலகணும் அப்படின்னா இரவும் பகலும் தொடர்ந்து நாமா சொல்லுங்க, அப்போ அந்த கஷ்டம் விலகும் இல்லையா? ததா சத்திய விமுச்சியத, உடனே அவர்கள் அந்த கஷ்டத்துல விடுபடுவார்கள் அப்படின்ட்டு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால சொல்றேன். அப்போ அவனுக்கு அந்த கஷ்டம் இவங்களை வரத்துக்கு பயப்படும். எத்பிபேதி ஸ்வயம் பயம், அந்த கஷ்டங்கள் நம்ம நெருங்காது அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால துக்க சமனகா, துக்கங்கள்லாம் சமணம் ஆயிடும். மாசுச்சாக, கவலைப்படாதே அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றார், பாகவதத்துலயும் சொல்லியிருக்கு. அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கானா? சத்தியமா அவ்வளவு சக்தி. சத்தியஹி சத்தியஹி ராம் நாம் சத்தியஹி, சத்தியஹி சத்தியஹி ராம் நாம் சத்தியஹி. ராம் நாமம் சத்தியமானது. மகான்கள்லாம் ஸ்ரீ பகவான் நாம போதேந்திராலாம் ஒரு ஊமையன், காது செவிடு, இவர் 1,80,000 நாமா சொல்லுவார் ஒரு நாளைக்கு போதேந்திரால். இவருடைய உச்சிஷ்ட சாப்பிட்டதுனால அவனுக்கு வாக்குல பேச்சு வந்துடுச்சு. என்ன பேசினான்? அம்மா அப்பான்னு கூப்பிட்டானா, ராம 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 ராமன்னு பேசினானா. பெரம்பூர்னு ஒரு கிராமம். இப்ப இங்க இருக்கிற பொர்ஷாக் பக்கத்துல இருக்கிற பெரம்பூர் இல்ல, வேற பெரம்பூர். இது ஊரு, இது கிராமம். இது பெரம்பூர்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல, பெரம்பூர்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு பையன், மகாலிங்க சத்குரு முரளிதர் சுவாமி இந்த போதேந்திரருடைய கதையை சொல்லும் போது அதை சொல்றாரு. அப்ப அந்த பையனுக்கு பேச்சு வராது, ஊமை, காது செவிடு. அவன் பகவான் நாம போதேந்திரால் அங்க போய் அவர் போய் சாப்பிட்டார் இல்லையா, அந்த வீட்டுல போய் சாப்பிட்ட போது அவர் சாப்பிட்டுட்டு எழுந்துட்டார். அதுல மிச்சம் இருந்த உணவை அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டானா. சாப்பிட்ட உடனே அவனுக்கு பேச்சு வந்துடுச்சு. அந்த ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்ப பகவான் நாமா சொல்றவங்க இல்ல, பகவான் நாமா சொல்றவங்களுடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனாலே, போதேந்திரருடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனாலே அந்த குழந்தைக்கு நல்ல பேச்சு வந்துச்சு. ராம 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 ராமன்னு கர்ஜிக்கிறான் அந்த பையன். இது போல எவ்வளோ நிறைய அதிசயங்கள் இந்த ராமநாமத்தினால நடக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா அதை நம்ம பொறுப்பா
இதுதான் நம்மளுக்கு கதி. ஏதோ ஒரு கதி கிடைக்காத வரையும் தான் நம்மளுக்கு என்ன கதி, நம்மளுக்கு என்ன கதி, நம்மளுக்கு என்ன கதின்னு. கிடைச்சிட்ட பிறகு அதை உறுதியா பற்றி கொள்ள வேண்டாமா? நம்மளுக்கு இதுதான் கதி. நம்ம நரகத்துக்குனா போறோம், சொர்க்கத்துனா போறோம், இல்ல மோட்சத்துனா போறோம், அது என்னன்னா நடக்கட்டும். ஆனா நாமத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டு அந்த நாமத்தை விடாப்படியா ஜெபிக்கணும். இரவும் பகலும் கிடைச்சது ஒரு சாதனை அப்படின்னு அதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அப்போ அந்த சிரமம் பார்க்காம தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தோம்னா அது உங்களுக்கு தேவையான ஸ்ரேயஸுகள்லாம் செய்துட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய பலன்களை கொடுத்துரும். நீங்க பாகவதம் படிச்சா படிங்க, படிக்காட்டி போங்க. ராமாயணம் படிச்சா படிங்க, படிக்காட்டி போகணும். ஆனா நாமா சொல்றதை மட்டும் விடாதீங்க. தொடர்ந்து செய்து பாருங்க. அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். ஆனா அதை முழு நம்பிக்கையோட கண்டிப்பா செய்யணும். விசுவாசத்தோட கண்டிப்பா செய்தோம்னா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தே விடுவிச்சிடும். நம்ம தேவையில்லாம பணம் செலவு பண்றதோ, தேவையில்லாத நம்ம மனசு போட்டு குழப்பிக்கிறதோ, புலம்புறதோ, தேவையில்லாத புலம்பல்களோ, வீண் வாக்குவாதங்களோ, தேவையில்லாத அங்கங்க போய் நம்ம குறைகளை சொல்லிக்கிறதோ அதெல்லாம் தேவையே இல்லை. நீ பாட்டு நாமா சொல்லினே உனக்கு என்ன குறைகள் இருக்குதோ அது சரி பண்ணிடும், அது சால்வ் பண்ணிடும். நாமா சொல்றவன் தான் நல்லவன் அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாமா சொல்றவன் தான் சாது. சாதுன்னா நல்லவன் அவன் தான். நாமா சொல்லாதவங்க தான் நல்லவங்க இல்லை. நாமத்தை புறக்கணிக்கிறவங்க நல்ல நாமத்தை புறக்கணிவங்க நல்லவங்க சொல்ல முடியாது. நாமத்தை சொல்றவங்க தான் நல்லவங்களாம். அப்படி சாஸ்திரம் அப்படி சொல்லிடுது. சாதுரே வச்ச மந்தவிய சாஸ்திரம் மட்டும் இல்ல, மகான்களும் சொல்றாங்க. நாம சொன்னா அவர்கள் தான் சாதுக்கலாம், அவர்கள் தான் பக்தர்களாம். நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் இன்னும் விஷயம் புரியலன்னு அர்த்தம், இன்னும் சாரமான விஷயத்துக்கு வரலன்னு அர்த்தம். சரி, சாஸ்திரங்களுடைய சாரம் பகவான் ராமான்ற இந்த 2 அக்ஷரம், ராமான்ற நாமம் தான் எல்லா சாஸ்திரங்களையும் சாரம். 2 இதிகாசம். ராமாயணத்துல ரா எடுத்துங்க, மகாபாரதத்துல மா எடுத்துங்க. 2 முதல் எழுத்து எடுத்துட்டா ராமானந்தம். ராமாயணத்துல ரா எடுத்துங்க, மகாபாரதத்துல மா எடுத்துங்க. 2 இதிகாசங்கள் இல்லையா, ராமாயணம் மகாபாரதம். அதுல முதல் 2 எழுத்து எடுத்துங்க. 2 இதிகாசம் படிச்சா என்ன பலனோ அது கிடைச்சிடும். இது 5வது வேதமா சொல்லக்கூடிய மகாபாரத பலன் கிடைச்சிடும். வேதத்துக்கு வியாக்கியானமா வேதஸ்ய உபபிரமண தயன்னு சொல்லக்கூடிய ராமாயணத்துடைய பலன் கிடைச்சிடும். என்னன்னா 2 அக்ஷரங்களை படிச்சுக்கிட்டா போதும். இதுதான் சாரமா ஈஸியா நல்லா உஷாரா எடுத்துட்டாரு யாரு, சிவபெருமான். ராமாயணம் மகாபாரதம் 2மே படிச்சுவார். ராமாயணம் படிச்சாச்சு, நீ மகாபாரதம் படிச்சாச்சு. படிச்சா என்ன பலனா அந்த பலன் இந்த ராமான்னு சொல்றதுனால கிடைச்சிடும். 2மே 5வது வேதமாகிய ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள். அந்த 2 இதிகாசத்துடைய பலனும் ராமநாமத்துல அடங்கிடுது. ராமாயணத்துல ரா, மகாபாரதத்துல மா, இது 2ம் சேர்ந்துதான் ராமா. அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதுல சிவ விஷ்ணு பேதம் கூட அடிபட்டு போயிடுது. ஏன்னா விஷ்ணுல சொல்லக்கூடிய ரா, நாராயணன்றதுல ரா எல்லாருக்கும் தெரியாது. நம்ம சிவாயில மா. இப்ப சிவ விஷ்ணு பேதமும் அடிபட்டு போயிட்டு பாருங்க ராமான்னு சொல்றதுனால. இப்ப சைவர்களும் சொல்லலாம், வைஷ்ணவர்களும் ராமநாமத்தை சொல்லலாம். எல்லாருக்கும் பொதுவானது ராமநாமம். எல்லா நாட்டவருக்கும் பொதுவானது இந்த ராமநாமம். அதான் தாரக மந்திரம். சரி, ராமநாமத்தை ஜெபிப்போம், ராமரை சேவிப்போம், ராமரை தியானம் பண்ணுவோம், ராமாயண கதைகளை கேட்போம், ஆனந்தமா காலத்தை கழிப்போம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கஷ்டம் ரொம்ப வந்துச்சுன்னா நிறைய நாமா சொல்லுங்க, பகவானத்தை பிரார்த்தனை பண்ணீங்க, கண்டிப்பா கஷ்டம் சரியாகும். மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அடியேன்னு சொல்றேன். நான் சொல்லுது மகான்கள் சொன்னதுதான், அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ராம 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 ராம. श्री राम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, साधु की जय. राम 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 राम।